ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் 6th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேர்மில் சிவிக்ஸில் அழகு 2 சமத்துவம் பெரிதும் இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃபஸ்ட் ரோமன் சரியான விடையை தேர்ந்தெடு. இதில் ஃபஸ்ட் கொஸ்டின், பின்வருவனவற்றில் எது பாரபட்சத்திற்கான காரணம் அல்ல? இதில் பின்வருவனவற்றில் பாரபட்சத்திற்கான காரணம் அல்ல அப்படின்னு பார்க்கும் பொழுது புவியியல் தான். ஒன்றுக்கான பதில் ஆப்ஷன் டி. கேள்வி 2, பாலின அடிப்படையில் நடத்தப்படுகின்ற பாகுபாடு குறிப்பிடுவது எது அப்படின்னா பாலின பாகுபாடு. 2க்கான பதில் ஆப்ஷன் ஏ. கேள்வி 3, பாலின அடிப்படையில் ஒத்த கருத்து எது அப்படின்னு பார்க்கும் பொழுது திரைப்படங்கள், விளம்பரங்கள், தொலைக்காட்சி தொடர்கள், இவை அனைத்தும். 3க்கான பதில் இவை அனைத்தும் தான் கரெக்டு. ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் எழுதிய புத்தகங்கள் எது அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்தியா 2020, அக்னி சிறகுகள், எழுச்சி தீபங்கள், இவை எல்லாமே ஏபிஜே அப்துல் கலாம் எழுதின புத்தகங்கள் தான். 4க்கான பதில் ஆப்ஷன் டி. கேள்வி 5, ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட வருடம் எப்பொழுது அப்படின்னு பார்க்கும் பொழுது 1997 தான் ஏபிஜே அப்துல் கலாமுக்கு பாரத ரத்னா விருது கொடுக்குறாங்க. 5க்கான பதில் ஆப்ஷன் ஏ. கேள்வி 6, விஸ்வநாத் ஆனந்த் முதலில் கிராண்ட் மாஸ்டரான வருடம் எப்பொழுதுன்னு பார்க்கும் பொழுது 1988. 6க்கான பதில் ஆப்ஷன் டி. கேள்வி 7, இளவழகி சிறந்து விளங்கிய விளையாட்டு எது அப்படின்னு பார்க்கும் பொழுது கேரம். 7க்கான பதில் ஆப்ஷன் சி கேரம். கேள்வி 8, அரசியலமைப்பின் எந்த பிரிவில் கீழ் எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராக மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறந்த இடம் ஆகிய அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும் பொழுது 11 செக்ஷன் 1ல் சொல்லப்படுது. 8க்கான பதில் ஆப்ஷன் பி. கேள்வி 9, பிஆர் அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட வருடம் எது அப்படின்னு பார்க்கும் பொழுது 1990. 9க்கான பதில் ஆப்ஷன் ஏ 1990. கேள்வி 10, 2011 கணக்கெடுப்பின்படி தமிழகத்தின் அதிகமான கல்வியறிவு பெற்றுள்ள மாவட்டம் எதுன்னு பார்க்கும் பொழுது கன்னியாகுமரி மாவட்டம். 10க்கான பதில் ஆப்ஷன் சி கன்னியாகுமரி மாவட்டம். பொறுத்துக்க பார்த்துடலாம். பாரபட்சத்துக்கு பிறரை பற்றி எதிர்மறையாக மதிப்பிடுறது தான் பாரபட்சம். மாறா கருத்து உருவாகுதலுக்கு தவறான பார்வை அல்லது தவறான கருத்து. பாகுபாடுக்கு மற்றவர்களை காட்டிலும் சிலரை தாழ்வாக கணர்த்துறது. பிரிவு 14 அப்படிங்கிறது சட்டத்திற்கு முன்னாடி அனைவரும் சமம் அப்படிங்கிறது. பிரிவு 17 அப்படிங்கிறது தீண்டாமை ஒழிப்பு. அடுத்து தேர்ட் ரோமன், கோடிட்ட இடங்களை நிரப்புக. 1, டேஷ் என்பது மற்றவர்களை பற்றி எதிர்மறையாக அல்லது தாழ்வான முறையில் கருதுவது. பாரபட்சம் அல்லது முன்னறிவு, ரெண்டுமே ஒன்று தான். நம்ம என்ன வேணாலும் எழுதிக்கலாம். பாரபட்சம் அப்படின்னும் எழுதலாம், முன்முடிவு அப்படின்னு எழுதலாம். கேள்வி 2, டேஷ் ஆண்டு ஏபிஜே அப்துல் கலாம் பிறந்தார். எந்த வருடம் பிறக்கிறாரு? 1931 பிறக்கிறாரு. கேள்வி 3, இந்தியாவின் மிக உயர்ந்த விளையாட்டு விருதான ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதினை முதல்ல பெற்றது யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது விஸ்வநாத் ஆனந்த். 3க்கான பதில் விஸ்வநாத் ஆனந்த். கேள்வி 4, சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது டாக்டர் அம்பேத்கர். 4க்கான பதில் டாக்டர் அம்பேத்கர். கேள்வி 5, 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி குறைந்த பாலின விகிதம் உள்ள மாவட்டம் எது அப்படின்னு பார்க்கும் பொழுது தர்மபுரி மாவட்டம். இதோட இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன் வேர்டு கொஸ்டின்ஸு முடியுது.